அவள் பலூன்களுடன் வரும்போது ராமநாதனும் பரமநந்தனும் வேலை முடித்து வந்திருக்க எல்லோரும் கலந்தபடி வேலை செய்தனர். அருணிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் நிரஞ்சனின் பார்வை அடிக்கடி நித்தியை நோக்கி ஓடுவதை உணர்ந்து, நித்திமா, இங்க வந்து நிரஞ்சனுக்கு உதவி செய். நான் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி மீராவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று குழந்தைகளுடன் விளையாடி கொண்டு வெளியே நின்ற மீராவை தேடிச் சென்றான் அருண். நித்தி அருகில் வந்ததும் குறும்பு சிரிப்போடு, என்ன, அருண் மேல கோபமா வருகிறதா என்று கேட்டான். நான் காரணம் இல்லாமல் யார் மேலும் கோவப்பட மாட்டேன். அதுவும் அண்ணா மேல் ஒரு நாளும் இல்லை. அப்போ என் மேல் கோவமா நித்தி என்று அவள் அருகில் வந்து கேட்டான். ஒரு அடி பின் சென்று அவனிடம் இருந்து விலகிய நித்திலா, உங்கள் மேல் கோவமா என்று வாக்கியத்தை முடிக்காமல் தன் வேலையே தொடர்ந்தாள். நித்தி, என் மேல் கோபம் எதுவும் இல்லாமல் தான் இப்படி என்னிடம் இருந்து விலகி ஓடுகிறாய் என்று வருத்தத்துடன் கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, நான் எங்கு ஓடி ஒளியவில்லை, நீங்கள் தான் ஏதோ தப்பாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கீழே பார்த்து கொண்டு சொல்லி முடித்தாள். சரி, நான் தான் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ வா என்னுடன், இருவரும் கொஞ்சம் தூரம் காரில் போய்விட்டு வருவோம். வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்கள், நிறைய வேலை இருக்கிறது. இப்போதெப்படி வெளியே போவது என்று இழுத்தாள். இதை தவிர நீ வேறு ஏதாவது சொன்னால்தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். கடந்த 1 வருடமாக என்னை தவிக்க விட்டவள் தானே நீ. இன்று என்னை புரிந்து கொள்ளப் போகிறாயா என்று சொல்லி முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான். ஏன் நிரு, இன்றுடன் உலகம் சுற்றுவது நின்றுவிடப் போகிறதா? நாளை என்பது வரவே வராதா என்று மெல்லிய சிரிப்போடு கேட்டாள். அவள் சிரிப்பு அவனுக்கு தொற்றிக்கொள்ள, நித்தி, நாளை மறுநாள் நீர்கொழும்பு ரெசார்ட்டுக்கு போவோமா? 6 மணிக்கு போய் இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் திரும்புவோம் என்று ஒரு கண்ணை மூடி திறந்து கிண்டலாக சொன்னான். இரவு தங்குவதென்றால் 2 ரூம் வேண்டுமே நிரு, கிடைக்குமா என்று அப்பாவியாக முகத்தை பார்த்து கொண்டு கேட்டாள். அவளின் கேள்வி புரிய, தனித்தனியே இருப்பதற்கு அங்கே எதற்கு போக வேண்டும்? நித்தி வீட்டிலேயே இருக்கலாமே. வெளிநாடுகளில் திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் கூட பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கே திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் ஓரிரவு சேர்ந்து தங்கினால் தான் என்னவாம்? நிரு, நாங்கள் இன்னும் இலங்கையில்தான் இருக்கிறோம். அது போக நாங்கள் வெளிநாடுகளில் போய் வாழ வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் இப்படி கல்யாணத்துக்கு முன்பு சேர்ந்து வாழும் கலாச்சாரத்தை பழகி கொள்ள மாட்டோம். இது நம் ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது, மனதில் படிந்து விட்டது. இங்கே திருமணங்கள் இருவருக்கும் மட்டும் நடப்பதல்ல, இரு குடும்பங்களுக்கும் நடக்கும் வைபவம். அங்கே மாதிரி பெண் மாப்பிள்ளை திருமண தேதியை பெற்றோருக்கு அறிவிக்கும் நிலை இங்கே நடக்காது என்று பிரசங்கம் செய்தாள். சரி, அதை விடு. திருமணத்தை நாளை மறுநாள் வைத்தால் நீ என்னுடன் தனியே வரதானே வேண்டும் என்று சிரிப்போடு கேட்டான். நிரு, அது நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணை கேட்க வேண்டிய கேள்வி. என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று தலையை சரித்து ஓரக்கண்ணால் பார்த்தபடி கேட்டாள். ஒரு கணம் அதிர்ந்தவன் அவளின் தோளை பற்றி தன்னை நோக்கி திருப்பி, என்ன பேச்சு நித்தி இது என்று கோபத்துடன் கேட்டான். இதில் கோபப்பட என்ன இருக்கிறது நிரு? இந்த உலகத்தில் யாரும் என்னிடம் என்னை உயிருக்கு உயிராக காதலிப்பதாக சொல்லவில்லை. கல்யாணம் செய்து கொள்வோம் என்றும் சொன்னதில்லை. அப்புறம் நான் யாரை மணந்து கொள்வது சொல்லுங்கள்? 7 வருடங்களுக்கு முன் யாரோ ஒருவர் என்னவோ சொல்ல வந்தார். என் அண்ணா சமயம் சந்தர்ப்பம் தெரியாமல் வந்து அவரை சொல்ல விடாமல் தடுத்தான். அதன் பின் இத்தனை ஆண்டுகளில் யாரும் என் பக்கத்தில் கூட வரவில்லை. அப்புறம் நான் என்னதான் செய்வது என்று குறும்பு சிரிப்போடு முடித்தாள். கொஞ்ச நேரத்தில் என்னை கதிகலங்க வைத்து விட்டாயே. பெரிதாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்ட நிரஞ்சன் அவள் தோளில் இருந்த கையை எடுத்து அவள் முகவாயை பற்றி நிமிர்த்தி அவள் கண்களுடன் தன் கண்களை கலந்தவன் நித்தி என்று குலைவான குரலில் ஆரம்பிக்கவும், என்னடா, அன்று ஏர்போர்ட்டில் நின்ற மாதிரி இருவரும் சிலையாகி விட்டீர்களா? நான் போகும்போது எவ்வளவு வேலை நடந்திருந்ததோ அவ்வளவுடன் நிற்கிறது. இருவரும் அப்படி என்னதான் செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த அருணை நிரஞ்சன் கோபத்துடன் முறைக்க, நித்திலா ஒரு மெல்லிய சிரிப்போடு அந்த இடத்தை விட்டு அகன்றாள்.
அதன்பின் நிரஞ்சனுக்கு அன்று மட்டுமல்ல அடுத்த நாளும் நித்திலாவுடன் தனியே பேச சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. நித்தி நினைத்திருந்தால் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவள் வேண்டுமென்றே சித்தப்பாவிடம் கொஞ்சுவதும் சித்தி காதில் ஏதோ சொல்லுவதுமாக எப்பொழுதும் யாருடனாவது சுற்றி கொண்டு நிரஞ்சனை பல்லை கடிக்க வைத்தாள். குழந்தைகள் விழா சிறப்பாக நடந்து முடிந்ததும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அங்கெங்கே அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். மடியில் உறங்கிவிட்ட குழந்தையுடன் எழுந்த மிதுனா தலை சுற்ற பயத்துடன் திரும்பவும் அதே இடத்தில் அமர்ந்தாள். அவளையே கவனித்து கொண்டிருந்த அபிராமி, என்னடா குழந்தை என்னிடம் கொடு, இன்று முழுவதும் குழந்தைகளுடன் அலைந்து களைப்பாக இருக்கும் என்று சொல்லியபடி குழந்தையை தன் கையில் எடுத்துக்கொண்டார். மெல்ல எழுந்து பெரிய தாயார் பின்னே சென்றவள் அறைக்குள் சென்றதும் மெல்லிய குரலில், பெரியம்மா, நாள் தள்ளி போயிருக்கு என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள். காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் குழந்தை அவசரமாக தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மகளிடம் திரும்பி, என்னடா கண்ணா சொல்கிறாய்? இவ்வளவு வைத்தியம் செய்து வராதது இப்பொழுதுதானா வந்து விட்டது என்றா சொல்கிறாய்? அதுதான் டாக்டர் சொன்னாரே, இருவருக்கும் எந்த குறையும் இல்லை. குழந்தை வேண்டுமென்றுமே அளவுக்கு அதிகமான ஆசையும் ஏக்கமும் மனதை பாதிப்பதால் இப்படி சில பேருக்கு ஆவதுண்டு என்று. இப்பொழுது குழந்தைகள் வந்த சந்தோஷத்தில் ஏக்கம் மறைந்து உள்ளம் நிறைந்திருக்க எல்லாமே சரியாகிவிட்டது என்று தன்னை மறந்து பேசிக்கொண்டிருந்த அபிராமி, எதற்கும் கவிதா இன்னமும் கிளம்பவில்லையே, அவளை உள்ளே அழைத்து உன்னை பரிசோதிக்க சொல்வோம் என்றவர் அபர்ணாவுடன் உள்ளே வந்த நித்தியிடமும், நித்திமா, போய் கவிதாவை அழைத்துட்டு வாடா என்று சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி படுக்க வைத்தார். ஏன் அக்கா, கவிதாவை அழைத்து வர சொன்னீர்கள் என்று கேட்டபடி இருவருக்கும் மூவராக சரஸ்வதியும் உள்ளே வந்தார். கவிதாவிடம் அபிராமி சொல்லி அவர் தன் பையில் எப்பொழுதும் வைத்திருக்கும் கிட்டை எடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்து குழந்தைதான் என்று உறுதிப்படுத்தியதும் ஆனந்தத்தில் உள்ளே இருந்தவர்களுக்கு வாய் அடைத்து போயிற்று என்றால், கவிதா மூலம் செய்தி அறிந்த மற்றவர்கள் மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் மிதுனா இருந்த அறைக்கு படையெடுத்தனர். மிஸ்டர் குருபரன், எதற்கும் நாளை மிதுனாவை கிளினிக் அழைத்து வாருங்கள் என்று கவிதாவின் குரலை யாரும் மதிப்பதாக இல்லை. இரவு அவ்வளவு நேரத்துக்கு பின் வீட்டுக்கு கிளம்பிய அத்தை மாமாவுடன் வெளியே வந்த நித்தியின் பின்னால் வந்து நின்ற நிரஞ்சன், நாளை மாலை 6 மணிக்கு மறக்க வேண்டாம் நித்தி என்று சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் காரில் ஏறி அமர்ந்தான். கார் கிளம்பி சென்ற பின்பும் அதே இடத்தில் சற்று நேரம் நின்ற நித்திலா, நாளை நடக்கப் போவதை யார் அறிவார் என்று தனக்குத்தானே சொல்லிவிட்டு ஒரு மர்ம சிரிப்போடு உள்ளே சென்றாள். அடுத்த நாள் காலையிலே பீச் வியூ உள்ள ரிசார்ட்டை தன் பெயரில் பதிவு செய்துவிட்டு மாலை 4 மணிக்கே வேலைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த நிரஞ்சன் அருணை அங்கு சற்றும் எதிர்பார்க்காமல் கண்டதும், என்னடா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறாய்? மீரா குழந்தையும் வந்திருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். இல்லடா, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். வா, மேலே உன் அறைக்கு போவோம் என்று மேலே அழைத்து வந்ததும் வராததுமாக, உங்க 2 பேருக்கும் என்னடா பிரச்சனை? நித்திக்கு குழந்தை பிறந்ததால் அவள் உடல்நிலை கொஞ்சம் தேரட்டும் என்று பெரியவர்கள் உங்கள் திருமணம் பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று காலை நான் மேற்படிப்புக்காக யுஎஸ் போகிறேன் என்று நித்தி சொன்னாள். இனிதான் அங்கே அப்ளை பண்ண போகிறாள் என்று நான் முட்டாள்தனமாக நினைக்க, பெரியப்பா 6 மாதங்களுக்கு முன்னரே எல்லாம் ஒழுங்கும் செய்து இன்று 7 மணிக்கு கிளம்புகிறாளாம் என்று பெட்டி அடுக்கிக் கொண்டிருக்கிறாள். நிரஞ்சனுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு, கிளம்பும் முன் அவரிடம் சொல்லிவிட்டுதான் போவேன் என்று கூலாக சொல்கிறாள். இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது திரும்புவாளோ? நான் வீட்டில் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. உடனே இங்கே கிளம்பி வருகிறேன். பெரியப்பா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையடா நிரஞ்சன் என்று சொல்லிவிட்டு மேலே என்ன செய்வது சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். நண்பன் பேசி முடித்ததும் அதிர்ச்சி தாங்காமல் தானும் அவன் அருகில் சென்று அமர்ந்த நிரஞ்சன் சில நிமிட நேரம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். அவன் அருணை நிமிர்ந்து பார்த்தபோது முகத்தில் அதிர்ச்சியின் சாயல் ஏதுமின்றி ஒரு உறுதி தெரிந்தது. அருண், நீ கிளம்பி போ. நான் இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே வருகிறேன். கீழே அம்மா அப்பாவிடம் எதுவும் சொல்லாதே என்றவன்
அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் குளியல் அறைக்குச் சென்று உடம்பு கழுவி உடை மாற்றி கீழே வந்தவன் அம்மா கொடுத்த தேநீரை குடித்துவிட்டு, அம்மா, நித்தி வீடு வரைக்கும் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அருண் வந்தான். நான் இப்படி எதுவும் சொல்லாமல் கிளம்புகிறேன். அம்மா முகத்தில் எந்த மாற்றமும் இல்லையே. ஏன் எதுவும் கேட்கவோ பேசவோ செய்யவில்லை? ஒருவேளை அருண் ஏதாவது உளறி கொட்டிவிட்டானோ என்று தன்னுள் எண்ணியவன் நித்தியை எப்படி பேசி தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்பதை பற்றி யோசிக்காமல் இப்படி வேண்டாததை யோசித்து கொண்டு என்று அம்மா பற்றி எண்ணங்களை ஒதுக்கியவன் காரில் ஏறி அமர்ந்து காரை கிளப்பினான். நித்தி வீடு சென்று சேரும் வரை அவளுடன் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி பேசுவது என்று மனதுக்குள் திட்டமிட்டவன் அவள் வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். எப்பொழுதும் கலகலவென்று இருக்கும் வீடு அமைதியில் மூழ்கியிருப்பது விசித்திரமாக இருக்க திறந்திருந்த கதவின் வழியே உள்ளே சென்றான். அவன் வருவதை பாடித்திருந்தாலோ என்னவோ சொல்லி வைத்த மாதிரி நிரஞ்சன் உள்ளே வரவும் நித்தி மாடியிலிருந்து இறங்கி வரவும் சரியாக இருந்தது. கருப்பு நிறத்தில் நீண்ட பாவாடையும் இடுப்பளவு வெள்ளையில் சிவப்பு பெரிய பூக்கள் போட்ட மேற்சட்டையுடன் ஓங்கி உயரமாக அவள் இறங்கி வருவதை வைத்த கண் விளங்காமல் பார்த்தவன் அவள் அருகில் வந்து, ஹாய் நிரு, போகலாமா என்று கேட்டதும் தான் இவ்வுலகத்துக்கு வந்து ம் என்று மட்டும் சொல்லிவிட்டு முன்னே நடந்தான். காரில் ஏறி அமர்ந்ததும், நிரு, இந்த பிளாக் ஜீன்ஸ் பிஸ்தா கிரீன் டி ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கிறீர்கள் என்று எரியும் நெருப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாள். திரும்பி அவளை முறைத்து பார்த்துவிட்டு கோபத்துடன் காரை வேகமாக கிளப்பினான். நிரு, நீங்கள் கோபத்தில் கூட அழகாதான் இருக்கிறீர்கள் என்று மேலும் வம்பிழுத்தவள் அவன் கைகள் ஸ்டேரிங் வீலை அழுந்த பற்றுவதைக் கண்டு, ஓஹோ, அண்ணா போய் சரியாக பற்ற வைத்து விட்டானா? அதுதான் என் செல்ல நிருவுக்கு இவ்வளவு கோவமா? சரி, கிளப்பி விட்டு விட்டேன். இனி என்னவென்று முடிவெடுப்போம் என்று நினைத்தவள் அதன் பின் பயணம் முழுவதும் எதுவும் பேசாமல் வெளியே வேடிக்கை பார்த்தாள். ரிசார்ட்டுக்கு முன் காரை நிறுத்தி இறங்கியவன், வா என்ற ஒற்றை சொல்லுடன் முன்னே சென்று கதவை திறந்து அவள் உள்ளே சென்றதும் தானும் உள்ளே வந்து கதவை மூடினான். நித்திலா உள்ளே செல்லாமல் மூடிய கதவின் சாய்ந்து அங்கேயே நின்றாள். நிரஞ்சன் உள்ளே வந்து 10 நிமிடங்கள் ஆகியும் இவளிடம் எதுவும் பேசாமல் ஜன்னல் அருகில் நின்று வெளியே ஆர்ப்பரிக்கும் கடலை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். உதட்டில் நெளிந்த புன்னகையுடன் மார்பில் கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு நித்திலாவும் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். பார்வையை திருப்பி அவளை சிறிது நேரம் உற்று நோக்கியவன், நித்தி, நான் எப்பொழுதும் இலங்கைக்கு திருப்பி வந்தேனோ அன்றே என் முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டேன். மற்றவர்கள் பேசுவதை ஒட்டி கேட்டு என் என்ன கருத்துக்களை மாற்றிக்கொள்கிறேன் என்று மட்டும் என்னை தப்பாக நினைத்து கொள்ளாதே. முதல் அருணின் பட்டமளிப்பு விழாவின் போதுதான் உன்னை சந்தித்தேன். உன் குழந்தைத்தனமாக நடவடிக்கைகளும் பேச்சும் உன் பால் என்னை ஈர்த்தது. 7 வயதில் இருந்தே யாருடைய முழுமையான அன்பும் இல்லாமல் தவித்திருந்த எனக்கு நீ எல்லோர் மேலும் வைத்த அன்பு பாசத்தை பார்க்க வியப்பாக இருந்தது. உன்னை எப்பொழுதும் பார்ப்பதற்காகவே அப்பா படிப்பு முடித்து வீட்டுக்கு அழைத்ததும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் வந்தேன். என்னை கண்டால் மட்டும் நீ உன் இயல்பை கைவிட்டு அமைதியாகி விடுவாய். இல்லை, என் முன்னால் நிற்காமல் ஓடி ஒளிந்து கொள்வாய். என்னுடனும் மற்றவர்களுடனும் பேசுவது மாதிரி பேச மாட்டாயா என்ற ஏக்கத்தில் நானாகவே உன்னை நெருங்கி பேச முயன்றேன். உன் வெட்கமும் உன் பேச்சில் உள்ள தடுமாற்றமும் நீ என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் என்று புரிய வைத்தது. நுவரியாவில் நீ என்னிடம் தயக்கமின்றி பேசியதும் அன்றே என் மனதில் உள்ள ஆசையை உன்னிடம் தெரிவித்துவிட வேண்டும் என்று துடித்தேன். ஆனால் சொல்ல விடாமல் தடுத்து அருண் புண்ணியம் கட்டி கொண்டான். 1 வருடத்துக்கு மேல் அலைந்து அன்று விசா கிடைத்ததும் அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம். நீயும் படிப்பை முடிக்க வேண்டும், நானும் 2 வருடம் ஒரு மாதிரி படிப்பை முடித்துவிட்டு வந்து விடலாம் என்று முடிவெடுத்து உன்னிடம் எப்படியாவது என் மனதில் உள்ளதை தெரிவித்துவிட வேண்டும் என்று வந்தால் நீ என் ஆசைகள் எல்லாம் தரமட்டமானது போல பேசிக்கொண்டிருந்தாய். அன்றைய மனநிலையில் எனக்கு அது வேடிக்கை விளையாட்டு பேச்சென்ற எண்ணமே தோன்றவில்லை.
பாட்டி, உருவேற்றி உருவேற்றி பெண்கள் ஆசை மிகுந்தவர்கள் என்ற எண்ணம் என் அடிமனதில் இருந்தாலும், நீ இப்படி பொய்த்து போனாயே என்ற ஏமாற்றத்தை விட, நீ அடுத்து சொன்ன ஒரு பெரிய கோடீஸ்வரனை தேடி பிடிப்பேன் என்றது என் காதல் மனதை சுக்குநூறாக உடைத்தது. அப்போ அவள் என்னுடன் நெருங்கி பழகியதெல்லாம் ஒரு குடும்ப நண்பரின் மகன் என்ற ரீதியில்தானே தவிர, அவளுக்கு என் மேல் காதலே இல்லை என்று என்னுள் முடிவெடுத்து, அன்றே இனி உன் முகத்தில் விழிக்கக் கூடாது. அப்படி உன்னை பார்க்க நேர்ந்தால் தன்மானம் இழந்து என் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி விடுவேனோ என்ற பயத்தில் உன் வீட்டுக்கு வருவதையே தவிர்த்தேன். மிதனா திருமணத்தன்று எந்த காரணமும் சொல்லி தட்டி கழிக்க முடியாமல் வந்தேன். அன்று அலங்காரத்தில் நீ ஜொலித்ததைக் கண்டதும் என்னை அறியாமல் உன் அழகில் அப்படியே மயங்கி போனேன். நீ அவ்வளவு சொன்ன பின்பும் இன்னும் என் மனம் உன் அழகில் மயங்கி விட்டதே என்ற கோபத்தில்தான் உன்னை உதறிவிட்டு சென்றேன். நீ கண் கலங்கி நின்ற காட்சி எனக்கு எத்தனை வேதனையை கொடுத்தது தெரியுமா? யுஎஸ் சென்ற முதல் 3 வருடமும் படிப்பு, பகுதி நேர வேலை என்று எப்பொழுதும் என்னை பிஸியாக வைத்து கொண்டேன். அப்படியும் நேரம் கிடைத்தால் நுவரெலியாவில் எடுத்த படங்களை பார்த்து கொண்டிருப்பேன். இப்படி என்னை காதலிக்காதவளை நான் இன்னும் உருகி உருகி காதலிக்கிறேனே, என் வாழ்க்கை அவள் நினைவுகளுடனே முடிந்து விடுமா? அவளை மறந்து இன்னொருத்தியுடன் என் வாழ்க்கையை பிணைத்து கொள்ள முடியுமா என்று என் மனதுடன் போராடி கொண்டிருக்கும் போதுதான் உன் மெயில் வந்தது. இனி ஊருக்கே வருவதில்லை என்று அசட்டு பிடிவாதத்துடன் இருந்த நான் உன்னை பார்க்கும் ஆசையில் கிளம்பி வந்தேன். உன்னை பார்த்ததும் அவள் என்னை காதலிக்கிறாளோ இல்லையோ, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீராத ஆசை என் மனதில் தொற்றிவிட்டது. அதிலும் நீ சங்கரிடம் நெருங்கி பழகியது என் பொறாமை தீயை கிளப்பி விட்டு விட்டது. இனி இப்படியே இருந்தால் நீ ஒருபோதும் எனக்கு கிடைக்க மாட்டாய் என்ற பயத்தில்தான் உன்னை மணக்க கேட்டேன். நீ மறுத்ததும் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. முன்னர் நான் உன்னை ஒதுக்கி விட்டு சென்றபோது நான் உன்மேல் வைத்த காதல் என்னை வாழ வைத்து கொண்டு இருந்தது போலும். உன் நிராகரிப்பு என்னை அடியோடு ஒடுக்கிவிட்டது. நான் எப்பொழுதும் ஓய்ந்து போய் படுத்து இருப்பதை பார்த்து என் நண்பன்தான் என்னை நிமிர வைத்தான். என் கதை முழுவதையும் கேட்டு நீ நித்திலாவின் நிலையில் இருந்து யோசித்துப் பார் என்று என்னை தூண்டினான். எத்தனை யோசித்தும் எனக்கு திரும்பவும் உன்னிடம் வந்து கெஞ்ச இஷ்டமில்லை. எனக்கு யாரும் இல்லை என்ற பச்சாத்தாபத்தில் நாடு நாடாக அலைந்தேன். உன்னை தவிர வேறு ஒன்றாலும் எனக்கு அமைதியை கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு திரும்பி வந்தேன். ஆனால் வந்து உன்னை அந்த நிலையில் பார்த்ததும் என் ஏமாற்றத்துக்கு அளவே இல்லை. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் தான் அவ்வளவு கொடிய சொற்களால் உன்னை பொசுக்கினேன். இனி உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. இப்படி அன்பற்ற பாலைவன வாழ்வு யாருக்கு வேண்டும்? காரை மாலைப்பாதையில் ஓட்டி பள்ளத்தாக்கில் விழுந்து வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கார் சாவியை வாங்க திரும்பி வந்தேன். அப்பொழுதுதான் என் கீழ்மையான குணங்களும் உன் மேன்மையும் எனக்கு புரிந்தன. அந்த இடத்திலேயே எனக்கு வெக்கத்தில் உடல் குன்றி குறுகிவிட்டது. அம்மாவை பாட்டியே உன்னை புரிந்து கொண்டேன். பேசினேன். தயங்காமல் மன்னிப்பு கேட்டேன். நீ அம்மாவுடன் நெருங்கி பழகுவாய். என் மனமாற்றம் எப்படியும் உனக்கும் புரிந்திருக்கும். நீ கெட்டிக்காரி. என்னை விட என்னை பற்றி நன்கு அறிந்தவள். உனக்கு நான் தன்னிலை விளக்கம் ஏதும் தர தேவையில்லை என்று உன்னுடன் இயல்பாக பழகினேன். ஆரம்பத்தில் இறுகி போயிருந்தாலும் நான் செல்ல செல்ல என்னை ஏற்றுக்கொண்டால் குழந்தை பிறந்து வீட்டுக்காரர் திருமண பேச்சை எடுப்பார்கள். அப்பொழுது மனம் திறந்து உன்னிடம் பேசி என் மனமாற்றத்தை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அந்த நேரத்தில் அப்பா பிரான்ஸ் போக சொன்னார். பிரான்சுக்காரரின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் அவர்களின் சமையலுக்கு ஆள் வைப்பதுடன் நீயும் தெரிந்து வைத்திருந்தால் நல்லது என்று நொண்டி சாக்கெல்லாம் சொன்னார். சரி, நீயும் கொஞ்சம் உடல்நிலை தேரட்டும், கொஞ்ச காலம் காத்திருப்போம் என்று கிளம்பி சென்றேன். திரும்பி வந்ததும் உன்னிடம் ஒரு மாற்றம். என்னவென்று எனக்கு முதலில் புரியவில்லை. என்னுடன் தனிமையில் பேசுவதையே தவிர்த்தாய். வீட்டினர் ஒருவரும் இந்த மாற்றம் புரிந்த மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. பொறுத்தது போதும். என் விஷயத்தில் நான் தான் முடிவெடுக்க வேண்டும்.
யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை என்றுதான் அன்று உன்னிடம் பேசினேன். அப்பொழுதும் எனக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அதை ஒதுக்கி இன்று உன்னிடம் பேசி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நல்ல மனநிலையுடன் வீட்டுக்கு வந்தால் அருண் வந்து சொன்ன செய்தி என்னை உடைத்து தூள் தூள் ஆக்கிவிட்டது. எனக்கு சிறு வயதிலிருந்தே நல்ல அன்பான வாழ்க்கை கிடைக்கவில்லை. உன் மூலமாவது நான் இழந்ததை எல்லாம் பெறுவேன். எல்லோருடனும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற என் ஏக்கமும் ஆசையும் நிறைவேறும் என்ற என் கற்பனை உலகமும் உடைந்து நொறுங்கியது. இருந்தாலும் என் ஆசை கொண்ட உள்ளம் உன்னுடன் ஒரு தடவை பேசி என்னை தெளிவுபடுத்திக் கொள்ள துடித்தது. என் வாழ்க்கையில் நடந்த துன்பத்துக்கு எல்லாம் நான் என் பிரச்சனைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்ததுதான் காரணம் என்று இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டேன். நிதி, என் மனதில் உள்ளதை எல்லாம் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் உன் மனம் மாற இனி நான் என்ன செய்ய வேண்டும் சொல், செய்கிறேன். நீ இல்லாத உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வெற்று வாழ்க்கை வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதன் பின் சொல்லு நிதி, நான் என்ன செய்தால் நீ உன் பயணத்தை ரத்து செய்வாய்? என்ன சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்வாய் என்றவன் அதற்கு மேல் சொல்வதற்கோ செய்வதற்கோ எதுவுமே இல்லை என்பதைப் போல சுவரில் சாய்ந்து அவளை பார்த்தபடி நின்றான். அவன் பேசி முடிக்கும் வரை எந்த அசைவும் இன்றி அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்ற நிதிலா, அவன் வாழ்வை முடித்து கொள்ள நினைத்தேன் என்றபோது உடலும் மனமும் துடித்தாலும் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு நின்றவள் அவன் நீ இல்லாத வேற்று வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்றபோது, நான் எப்பொழுதும் உங்களுடையவள் தான் நிரு. இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான வாழ்வு வாழ்வோம் என்று சொல்ல துடித்த நாவையும் சிறு பொழுது அடக்கி வைத்தவள் அவன் ஆற்றாமையுடன் இதற்கு மேல் என்ன செய்ய சொல், செய்கிறேன் என்று தவித்து ஓய்ந்து நின்றபோது, இந்த நிலையில் நான் இப்படி சொன்னால் அவன் மனநிலை எப்படி மாறும், எப்படி நடந்து கொள்வான்? மிகவும் துன்புறுத்தி விட்டேனோ என்று சிறிது குழம்பினாலும் தான் நினைத்ததை சொல்லி அவள் நிறுவை அதிர வைத்தாள். ஒரே ஒரு கணம் திகைக்க வைத்தாள். அடுத்த கணம் ஆனந்தப்பட வைத்தாள். அதுவரை இருந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து பூரிப்புடன் ஓடி வந்து அவளை தூக்கி தட்டாமலை சுற்ற வைத்தான். அவள் பவள உதடுகள் ஆசையுடன் முத்தமிட்டு தன் ஆனந்த பரவசத்தை வெளியிட வைத்தாள். அவளை முத்தமிட்டு நிமிர்ந்தவன், ராட்சசி என்று செல்லமாக கன்னத்தை வருடி கொஞ்சிவிட்டு எல்லோரிடமும் கிண்டல் கேலி என்று கலகலப்பாய், ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்வாய் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை என்று மலர்ந்த சிரிப்புடன் சொன்னான். அப்படி என்ன இல்லாததை சொல்லிவிட்டோனாம்? மூச்சு விடாமல் என்னை பார்த்ததிலிருந்து தொடங்கி இன்று வரை உள்ள உங்கள் மனநிலை வரை சொன்னவர், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மூன்றே மூன்று வார்த்தைகளே சொன்னீர்களா என்று குறும்பு சிரிப்போடு அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவள், அதுதான் இதற்கு மேல் என்ன சொன்னால் உன் மனம் மாறும் என்று கேட்டீர்கள் இல்லையா? உடனே என்னிடம் ஐ லவ் யூ சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன். அவள் முகத்தை கொஞ்ச நேரம் ஆசை தீர பார்த்துவிட்டு கைப்பற்றி அழைத்து வந்து சோஃபாவில் வசதியாக அமர்ந்து அவளை தன் மடியில் இருத்தி இடுப்பை அணைத்து கொண்டான். நித்தியும் அவன் பரந்த தோளில் வாகாக சாய்ந்து கொண்டாள். அந்த நிம்மதியில் இருவருக்கும் பேசவே வார்த்தைகள் எதுவும் தோன்றாமல் அமைதியாக அந்த அணைப்பில் கட்டுண்டு இருந்தார்கள்.